வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு தி மோட்டர் ட்ரைவ். இன்னைக்கு என் கூட இருக்க வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா டாட்டாவோட இன்ட்ரா V30 பிக்கப். எஸ், டாட்டாவோட இன்ட்ரா சீரீஸ்லேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் வெஹிக்கிள்னு சொல்லலாம் இன்ட்ரா V30. ஸோ இதோட இன்னொரு நலம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் என்ன மாதிரியான ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் BS6க்கும் இந்த BS 6.2க்கும் என்னெல்லாம் அப்கிரேட்ஸ் கொடுத்துருக்காங்கலாம் தான் இந்த வீடியோ டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரண்ட் லுக்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரொம்பவே அட்ராக்டிவான ஒரு மாடர்ன் லுக் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து இந்த மாதிரி குரோம் கார்னிஷ் அண்ட் சில்வர் ஃபினிஷான கிரில்ஸ் எல்லாமே கொடுத்து டிசைன் பண்ணியிருக்கிறது பார்க்க அழகாக இருக்குது. ஹெட்லாம்ப்ஸில் பார்த்தீங்கன்னா ஹாலஜன் ஹெட்லாம்ப்ஸ் தான் வந்திருக்கு. நல்ல வைடான ஒரு ஹெட்லாம்ப்ஸ், அதுக்கு மேலே இண்டிகேட்டரும் நமக்கு இதில் இன்டகிரேட்டர் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் கீழே ஒரு ஃபாக் லேம்ப்க்கான ப்ரொவிஷன்ஸும் இருக்குது. ஸோ உங்களுக்கு விசிபிலிட்டி பத்தலங்கும் போது நீங்கள் ஃபாக் லேம்பும் இல்லை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். விண்ட்ஷீல்டை பொறுத்த வரைக்கும் நல்ல பெரிய ஒரு விண்ட்ஷீல்ட் கொடுத்துருக்காங்க. பம்பர்ஸ் எல்லாமே நமக்கு பிளாஸ்டிக் ஃபைபரில் தான் வந்திருக்கு. சைடு லுக்கை பொறுத்த வரைக்கும் இதில் நமக்கு தொட்டின்னு சொல்லக்கூடிய அந்த லக்கேஜ் பே மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட லென்த்துன்னு பார்க்கல நல்லாவே பெரிய ஒரு இதாக கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட நமக்கு 8.8 × 5.3 ஃபீட். ஸோ அந்த அளவுக்கு ஒரு பெரிய கேபினாக கொடுத்துருக்காங்க. பின்னாடி இதோட ஓவரால் வெயிட்டேஜ்னு பார்க்கும்போது 1300 கிலோ. அப்படிங்கும்போது அது சின்ன வெயிட்டாக தான் இருக்கணும் இல்லை, ஒரு பெரிய பாக்ஸ் கூட நமக்கு வெயிட் கம்மியாக இருக்கலாம், அந்த மாதிரி ஒரு இதில் டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால ஒரு பெரிய பாக்ஸுமே இதில் அக்காமடேட் பண்ணிக்கிற அளவுக்கு இருக்கு. டெயில் லைட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சின்னதாக ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்டு டெயில் லைட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. பார்க்கிங் சென்சார்ஸுமே இதில் நமக்கு 2 பிளேஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த டிசைன் எலிமெண்ட்ல இன்னொரு விஷயம் நான் சிறப்பாக பார்த்தேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இன்டீரியர் தான். ஸோ இன்டீரியர் பொறுத்த வரைக்கும் நமக்கு அந்த ஓல்டு ஸ்கூல் டிசைனுங்கிற மாதிரி இல்லாமல் நல்லாவே இப்போ இருக்க தீமுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு டூயல் டோன் கலரில் கொடுத்துருக்காங்க. கிரே ப்ளஸ் பிளாக் அந்த ஒரு காம்பினேஷனில் வந்துருக்கு. ஸோ இதான் அந்த வெஹிக்கிளோட டேஷ்போர்ட் செட்டப்பை பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த கியர் லிவர் எல்லாமே பார்த்தீங்கன்னா டேஷ்போர்ட் மவுண்டராக கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால நல்லாவே ஒரு பெரிய கேபின் கிடச்சிருக்கு. நமக்கு சீட்டை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் தான் இங்கே உட்கார முடியும். இந்த இடத்துல நமக்கு இன்ஜினோட இது வரனால ஒருத்தர் உட்கார அளவுக்கு சீட்டு போட்டிருக்காங்க. பட் கம்ஃபர்டபுளாக இருக்காது. இங்கே ஒருத்தர் கம்ஃபர்டபுளாக உட்காரலாம், இன்னொருத்தர் எமர்ஜென்சி பர்பஸ்க்கு ஒருத்தர் உட்கார சீட் கொடுத்துருக்காங்க. அண்ட் டிரைவர் சீட்டு அண்ட் சேஃப்டிக்காக 2 சைடுமே நமக்கு சீட் பெல்ட் ஆப்ஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரை பொறுத்த வரைக்கும் நமக்கு அந்த ஸ்டீல் ஃப்ளோர் அப்படியே தான் விட்டுருக்காங்க. சின்னதாக ஒரு மேட் மட்டும் தான் அதுக்கு மேலே நமக்கு போட்டிருக்காங்க. ஸோ ஓவரால் இந்த கேபினை பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ராக்டிகாலிட்டியான கேபின், ரொம்ப பாஷான ஒரு ஃபீச்சர்ஸ் எல்லாமே இதில் கிடையாது. எது தேவையோ அது மட்டும் இல்லை கொடுத்துருக்காங்க. யூசபிலிட்டி வைஸ் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே ஒரு 5 வோல்ட்டுக்கான USB ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் க்ளவ் பாக்ஸ் எல்லாமே நமக்கு கீ ஆப்ரேட்டடாகவே வருது. இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ரேடியோ செட் பண்ணிக்கிறதுக்கான ஒரு ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல சின்னதாக 2 கப்பி ஹோல்டர் ஆப்ஷனும் இருக்கு. ஸோ டோரை பொறுத்த வரைக்கும் நமக்கு அந்த மெட்டல் டோர் அப்படியே தான் இருக்கு. அதில் இந்த இடத்துல ஒரு பிளாக் கலர் இது கொடுத்துருக்காங்க. ஹேண்டில்ஸ் இதெல்லாம் வர மாதிரி ஒரே ஒரு பாட்டில் ஹோல்டர் ஆப்ஷன் மட்டும் இங்கே நமக்கு இருக்கு. டோர் ஹேண்டில்ஸுமே நமக்கு இங்கே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக சைட் மவுண்டராக கொடுத்துருக்காங்க இதில். அண்ட் வாரியம்ஸ் எல்லாமே நமக்கு மேனுவலி அட்ஜஸ்டபிள் வாரியம்ஸ் தான். ஸோ வியூ ஆங்கிள்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஓட்டும்போது பார்ப்போம். கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் நமக்கு 175 mm சொல்லியிருக்காங்க. பட் லோட் பே வந்து நமக்கு ரொம்பவே ஹைட்டான ஒரு லோட் பே தான் இருக்குது. பட் கீழே அந்த ஆக்சல் எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு டவுன் ஆகி தான் போகுது. ஸோ அதை வச்சு தான் அவங்க நமக்கு இதில் கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது 175 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் சொல்கிறாங்க நமக்கு. பட் நமக்கு ஃப்ரண்ட்டில் எல்லாமே ஸ்பேஸ் நிறையவே இருக்குது. ஸோ அதனால் அதை விட நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் இருக்குன்னு தான் நினைக்கிறேன். டயர் ப்ரொஃபைலை பொறுத்த வரைக்கும் நமக்கு இதில் 14 inch வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. 185 செக்ஷன் டயர்ஸ், நாலுமே ரேடியல் டயர்ஸ் தான் 185 செக்ஷன்ஸில் வந்திருக்கு. அண்ட் இதோட ஃபியூல் டேங்க் இந்த இடத்துல நம்ம கொடுத்துருக்காங்க. இதோட கெப்பாசிட்டின்னு பார்க்கும்போது 35 லிட்டர் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி வந்துருது. அண்ட் இந்த சைடே நீங்கள் பார்க்கும்போது இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த வெஹிக்கிளில் நமக்கு டெஃப் ஆயில் கிடையாது. ஸோ இப்போ இருக்க டீசல் வெஹிக்கிள்ஸ் எல்லாமே எமிஷன் நார்ம்ஸ் படி நமக்கு டெஃப் ஆயில் ஆட் பண்ணுறாங்க. பட் இந்த V30ல V30 நமக்கு டெஃப் ஆயில் கிடையாது. ஸோ அது வந்து ஒரு ஆடட் அட்வான்டேஜ். ஏன்னா அது நமக்கு 3000 கிலோமீட்டர் ஒன்ஸ் மாற்ற சொல்லிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த வெஹிக்கிள் அந்த ஒரு ப்ராப்ளம் இருக்குது நமக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு கூலண்ட் அண்ட் வைப்பர் வாஷர்ஸ்க்கான லிக்விட்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணுற எல்லாமே இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இன்ட்ரா V30யோட டெஸ்ட் ட்ரைவ் தான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதில் கொடுத்துருக்க இன்ஜினை நம்ம பார்க்கும்போது 1.5 லிட்டர், அதாவது 1496 cc கொடுத்துருக்காங்க. ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய பவர் அப்படின்னு பார்க்கும்போது 70 ஹார்ஸ் பவரும் 140 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க்கும் நமக்கு ப்ரொடியூஸ் பண்ணும். இனிஷியல் டிரைவ் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு கார் இன்ஜின் ஓட்டுற ஒரு ஃபீல் தான். முன்ன இருந்த அளவுக்கு பிக்கப்ல அந்த ஒரு வைப்ரேஷன்ஸ் அந்த மாதிரிலாம் இல்லை. டீசல் இன்ஜின் தான் ரொம்பவே நல்லா இருக்கு. நம்ம ஓட்டிட்டு இருக்கிறது BS 6ல phase 2 தான். ஸோ இனிஷியல் பிக்கப் நல்லாவே இருக்கு. பிக்கப்பை பற்றி இந்த வெஹிக்கிளில் குறை சொல்லவே முடியாது. சஸ்பென்ஷனும் பார்த்தீங்கன்னா இந்த இதில் நமக்கு லீஃப் ஸ்ப்ரிங் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பட்டையாக கொடுத்து வரக்கூடிய மாதிரியான ஒரு சஸ்பென்ஷன். ஸோ அது பின்னாடி நமக்கு 8 முன்னாடி 5 அந்த பட்டைகளும் கொடுத்துருப்பாங்க. ஸோ லீஃப் ஸ்ப்ரிங் சஸ்பென்ஷன்ல அந்த மாதிரி இதில் டிசைன் பண்ணியிருக்காங்க.
ஸோ பேலன்சிங் லோடு வந்து ஈவனா இருக்குங்கிறதுக்காக அந்த மாதிரி ஒரு டிசைன்ல கொடுத்துருக்காங்க. அதனால ஒரு ஃபுல் லோட் கெப்பாசிட்டி நீங்க அதில் ஏற்றிட்டு போறீங்க அப்படிங்கும்போது வண்டி எல்லாமே ஸ்டேபிளா இருக்க வகையில டிசைன் பண்ணியிருக்கதா சொல்றாங்க. ஸோ நம்ம இப்போ பாத்தீங்கன்னா எம்டி வெஹிக்கிள் தான் ட்ரைவ் பண்ணிட்டு இருக்கோம். நான் ஓட்டும் போதே தெரியும் நல்லாவே ஒரு கமாண்டிங் பொசிஷன் தான், நல்லா ஹைட்டான இருக்கு. இல்லை ஹைட் அட்ஜஸ்டபிள் கிடையாது, சீட்டே நல்லா ஒரு ஹைட்டான சீட்டா தான் இருக்கு. நல்ல ஒரு பெரிய விண்ட்ஷீல்டு, வியூ வந்து நல்லாவே இருக்கு. சைட் வியூ தான் நம்ம கொஞ்சம் கம்மியா இருக்கு. ஸோ அதனால இந்த சைட் மிரர்ஸ் மட்டும் இன்னுமே கொஞ்சம் வெளியே இழுத்து கிளாஸ் கொஞ்சம் பெருசா கொடுத்துருந்தா இன்னுமே நல்ல ஒரு விசிபிலிட்டி கிடைச்சிருக்கும் சைடை பொறுத்த வரைக்கும். அது ஃப்ரண்ட் வியூலாம் வந்து நல்லாவே நமக்கு இருக்கு. அண்ட் இந்த கியர் லீவர், ஸோ நான் வாக் அரவுண்ட் காமிக்கும் போதே உங்களுக்கு சொல்லியிருப்பேன் டேஷ் மவுண்டடா இருக்கிறது வந்துட்டு நல்லாவே யூசபிலிட்டியா இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி தான் நமக்கு யூஸ் பண்றதுக்கு நல்லாவே ஈஸியா இருக்கு. இது நீங்க பிடிச்சி போகும்போது நீங்க பாப்பீங்க என்னோட சீட்டிங் பொசிஷனுக்கும் ஹேண்டோட பொசிஷனுக்கும் ஸோ நல்லாவே இருக்கு. இந்த ஒரு ஆங்கிள் நான் பிடிச்சி மாத்து ஓட்டும் போது. அண்ட் இந்த வெஹிக்கிளை பாத்தீங்கன்னா நமக்கு மேக்ஸிமம் ஸ்பீட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 80 தான். ஸோ 80ல இது லாக் பண்ணியிருப்பாங்க. அதனால மேக்ஸிமம் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 80, 81 அந்த ரேஞ்ச் தான் நமக்கு இது மேக்ஸிமம் ஸ்பீடு போகும். இல்லை இன்னொரு ஃபீச்சராக பார்த்தீங்கன்னா நமக்கு கியர் பொசிஷன், ஸோ இந்த அப் ஷிஃப்ட் டவுன் ஷிஃப்ட், ஸோ அந்த ஒரு கியர் பொசிஷனுக்கான ஒரு இண்டிகேட்டர் நமக்கு இதில் கொடுத்துருக்காங்க. அண்ட் சேஃப்டி வைஸ் பார்த்தீங்கன்னா இந்த வெஹிக்கிள் நமக்கு ரியர் பார்க்கிங் சென்சார்ஸும் வந்திருக்கு. மற்றபடி பிரேக்ஸ் எல்லாமே நமக்கு நான் ஏபிஎஸ் தான். ஃப்ரண்ட்ல வந்து டிஸ்க், ரியர்ல ட்ரம் கொடுத்துருக்காங்க. பிரேக்கிங்கை பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருக்கு. ஸோ யூசர் ரிவ்யூமே உங்களுக்கு கூடிய சீக்கிரம் வரும். ஸோ யூசர்கிட்ட கேட்ட வரைக்குமே நமக்கு இதோட நாமினல் வெயிட் அவங்க கொடுத்துருக்க ரேட்டட் வெயிட் பார்த்தீங்கன்னா 1300 கிலோ அந்த V30. ஸோ அந்த ஒரு வெயிட்டேஜ் போகும்போது பிரேக்கிங் நல்லாவே இருக்கு. சில பேர் வெயிட்டேஜ் கூட ஏற்றுவாங்க, 2 டன் ஏற்றும் போது தான் நமக்கு பிரேக்கிங் கொஞ்சம் இதாக இருக்கும். மற்றபடி அந்த ரேட்டட் கிலோவில் வந்து நமக்கு பிரேக்கிங் நல்லாவே இருக்கு. அண்ட் ஃபைனலாக இப்போ ஒரு பிக்கப் எடுக்கிறாங்கன்னா அவங்க எல்லாமே வியாபாரத்துக்காக தான் எடுப்பாங்க. அப்படி இருக்கும் போது அவங்க மைண்டில் வரதே வந்து மைலேஜ் தான். ஸோ மைலேஜை பொறுத்த வரைக்கும் இந்த இன்ட்ரா V30 எவ்வளவு கொடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து கஸ்டமர் ரிவ்யூனே எடுத்துக்கலாம். ஆல்மோஸ்ட் 20லேருந்து 21 வரைக்கும் கொடுக்குறாங்க ஹைவேஸ்ல அப்படின்னு சொல்றாங்க. சிட்டிக்குள்ள அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 17, 18 அந்த ரேஞ்ச் வரைக்கும் கிடைக்குதுங்கிறாங்க. இது வந்து நான் நாமினல் ரேட்டட் இது 1300 கிலோ அந்த ரேஞ்சில் ஏற்றுறவங்களுக்கு ஒரு 1.25 டன் அந்த ரேஞ்சு. இன்கேஸ் நீங்க அதிகமாக போறீங்க, டன்னேஜ் ஒரு 2 டன்லாம் ஏற்றுறீங்க அப்படிங்கும் போதெல்லாமே உங்களுக்கு சிட்டிக்குள்ள ஒரு 15, 16 அந்த ரேஞ்சு கிடைக்கலாம். ஹைவேஸ்ல ஒரு 18 அந்த ரேஞ்ச் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஆவரேஜ் நம்ம இதுக்கு டோட்டலாக ஒரு ஆவரேஜ்னு எடுத்தோம்னா ஒரு 17 அப்படிங்கிறது ஒரு ஆவரேஜான ஒரு கிலோமீட்டரா இருக்கு. வாரண்டியை பொறுத்த வரைக்கும் இதில் நமக்கு 2 இயர்ஸ் இல்லாட்டி 72,000 கிலோமீட்டர் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு 3 ஃப்ரீ சர்வீஸும் வந்துடும். ஃப்ரீ சர்வீஸ் பீரியட்ல இதுக்காகிற சர்வீஸ் காஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1400, 1500 அவ்வளோதான் ஆகும். 3 சர்வீஸ்க்கு மேலே தான் உங்களுக்கு பெய்ட் சர்வீஸ். ஸோ அப்போதான் உங்களுக்கு ப்ரைஸ் கொஞ்சம் கூட வரும். ஏன்னா அப்போ நமக்கு ஃபில்டர் எல்லாமே சேஞ்ச் பண்ணுவாங்க. அதனால அப்போ வந்து நமக்கு ப்ரைஸ் கொஞ்சம் கூட வரும். அண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங் பார்த்தீங்கன்னா இந்த V30ல நமக்கு டெஃப் ஆயில் கிடையாது. ஸோ பொல்யூஷன் கண்ட்ரோலுக்காக அந்த டெஃப் ஆயில் இப்போ டீசல் இன்ஜின்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த வெஹிக்கிள் அது நமக்கு கிடையாது. ஸோ கைஸ் இந்த வெஹிக்கிளோட டெஸ்ட் ட்ரைவ் அண்ட் வாக் அரவுண்ட் எல்லாமே பார்த்துருப்பீங்க. ஓவரால் ஃபைனல் வேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பிக்கப் எடுத்து நான் தொழில் பண்ண போறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு மைலேஜ் வைஸும் சரி, சர்வீஸ் காஸ்ட் வைஸும் சரி, அந்த ப்ராக்டிக்கல் யூசபிலிட்டி வைஸும் சரி ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இந்த வெஹிக்கிள் இருக்கும். ஸோ இதான் கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ பற்றியும் இன்ட்ரா V30 பற்றியும் உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.